ஹாய் ஹலோ வெல்கம் டு நீடில் த்ரெட் டிசைன்ஸ். இந்த கிளாஸில் நம்ம 6 லாக் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். கீழே ஒரு செயின் போட்டு எடுத்துக்கோங்க, மேலே ஒரு பெரிய செயின் போட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு பக்கத்தில் இன்னொரு குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு அதையும் லாக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக லாக் ஸ்டிச்சஸ் போடுறோன்னா, நம்ம போடுற பெரிய ஸ்டிச் திரிஞ்சு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இதை போட்டு நம்ம லாக் பண்ணுறோம். சரிங்களா? நீங்களும் ப்ராக்டிக்ஸ் பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் வரலனாலும் பொறுமையாக கற்றுக்கோங்க. டைம் இருக்க அர்ஜென்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஸ்டிச்சஸ் போட தான் ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் அழகாக வரும். நீங்களும் பண்ணிங்கன்னா, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். ஓகேவா? அவசரப்பட வேணாம், பொறுமையாகவே பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அர்ஜென்ட்டுமே கிடையாது. எவ்வளோ ஒர்க் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது. அதனால தான் நான் வீடியோ பொறுமையாக எடுத்து காட்டிகிட்ருக்கேன். எனக்காக தப்பை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு காரணமே அதுதான். தப்பு வரதான் செய்யும். என்னடா வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாமல் அதை அழகாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 6 லாக் ஸ்டிச்சஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்டரில் தேவைப்படும். டிசைன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த 6 லாக் ஸ்டிச்சஸ் தேவைப்படும். அதுக்காக தான் இது. ஓகே, இது பெரிய ஸ்டிச் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். சின்ன ஸ்டிச்சும் இருக்குது, அதை நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு ஊசியில் த்ரெட் நல்லா மாட்டுது. இருந்தாலும் பொறுமையாக கொண்டு இழுத்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க யோசிச்சுட்டே இருக்காமல் சீக்கிரமாக உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ கிளாஸ் தான். இதுக்கு டியூரேஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் 3 மந்த்லேயே கற்றுக்கலாம். ஆனால் அதுதான் லிமிட்ன்றதும் கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்கள் அப்போல்லாம் இதை நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் ரொம்ப ஈஸி. சிக்ஸாக்னா ஈஸி தான். கீழே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், அவ்வளோதான். எடுத்துகிட்டு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாட் போடலாம் பண்ண ஒர்க்கே வேஸ்ட்டாக போயிடும். நாட் ஒழுங்காக உட்காரலன்னா பண்ண வேலையே வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? நாட் எப்படி போட சொல்லிட்டு தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நாட் போடுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. பொறுமையாக பாருங்கள். 2 நூல் ஃபஸ்ட்டு சின்னது, அப்புறம் பெருசாக ஒரு நூல் எடுத்து சின்ன நூலில் நீடில் விட்டு வெளியே எடுக்கிறோம். இதுதான் நாட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. சரிங்களா? பொறுமையாக பண்ணுங்கள். நாட் ரொம்ப முக்கியம். ஸ்டிச்சஸ் பிரியாமல் இருக்கிறதுக்கு நாட் ரொம்ப முக்கியம். இப்போ நாட்டு விழுந்துச்சு. எக்ஸ்ட்ரா மேலே இருந்துச்சுன்னா கீழே நல்லா நூலை வச்சு இழுத்துடுங்க. அப்போ நாட் கீழே விழுந்துடும். மேலே நாட்டை பிசு தட்டாது. அப்படி கிளியராக. சரிங்களா? இப்போ இது முடிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே 6 லாக் ஸ்டிச் எப்படி போகிறது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நேராக ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு செயின் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே செயின் ஸ்டிச் நிறையா ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக போடுங்க, ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். பட் ஒர்க் பண்ணும்போது குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எப்பயும் போல் பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச்சஸ்லாம் ஈஸி தான். பழக ஈஸியாக வந்துடும். ஓகேவா? குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் நெருக்கமாக போடுங்க ஸ்டிச்சஸ். அப்போ நூல் சிக்க தான் செய்யும். பொறுமையாக பண்ணுங்கள், குட்டி குட்டியாக பண்ணுங்கள். அவசரமே கிடையாது. எந்த டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் என்னால் ரிப்ளை டே டைமில் தான் கொடுக்க முடியும். உடனே வீடியோ டே டைமில் போட முடியாது. பிகாஸ் நானும் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் நைட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியும். ஸோ டோன்ட் மைண்ட் தட்டு. நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா?
என்னோடய மெசேஜ் வரல சொல்லிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நாட் போட்டு என்லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஜிக்ஸாக் போடணும். இப்படி ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் வீடியோ தெரியலனா கிளியர் பண்ண பார்த்துக்கோங்க. சரிங்களா, செக் பண்ணிக்கோங்க. நாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது மேலே வந்து ஜிக்ஸாக் போடும். ஜிக்ஸாக்னால் தெரியும்ல, மேலே கீழே இந்த அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ கீழே ஒரு ஸ்டிச் போட்டு பேக்கில் ஸ்டிச்சஸ் போட்டு நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. நூலை த்ரெட்டை வந்து விரியாமல் பார்த்துக்கோங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் த்ரெட்டு. ஏன்னா சில்க் த்ரெட்டை வந்து ஈஸியாக கட் ஆகிற ஒரு விஷயம். பிகினர்ஸுக்கு அதை சொல்லவே வேணாம், ரொம்ப கட் ஆகிட்டே இருக்கும். வெறுப்பாகாமல் நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். இப்போ சிக்ஸாக் வந்து பண்ணும்போது மேலே பண்ணும்போது குட்டியாக ஒரு லாக் போட்டோம். இப்போ இதில் தேவையில்லை, ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். மேலே ஒரு செயின், கீழே ஒரு செயின், மேலே ஒரு செயின், கீழே ஒரு செயின் போட்டால் போதும். சரிங்களா, த்ரெட்டு வெளியே வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிங்க. மேலே ஒரு ஸ்டிச் போடுங்க, கீழே ஒரு ஸ்டிச் போடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். இதை மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ்க்கு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டிசைன்ஸில் ட்ரேஸ் பண்ணி காட்டுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எல்லாத்துக்குமே டிசைன் போட்டு அதை காட்டணும், வாட்ஸ்அப் பண்ணணும். நான் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு சொல்லுவேன். தப்பு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இமிட்டேட் பண்ணுறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். ஓகேங்களா, எதுக்காக போட சொல்கிறேன்னா ப்ராக்டிஸ் வந்து ஜஸ்ட் இந்த கோட்லேயே போட்டு முடிச்சிடலாம். ஆனால் ஒர்க் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும்ல. ஏதாவது ஒரு டிசைன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தானே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் டிசைனில் போட சொல்கிறேன். பாருங்கள், த்ரெட்டு வெளியே வந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் அழகாக இருக்கும். சரிங்களா, இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்.